ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு நிறைய விதமான சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா இதில் நான் வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். கடைசியில் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இதோட வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் இனிஷியலாக நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பேஜ் வரும். இல்லை நான் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா சைன்இன் உள்நுழைக, அதுக்கு கீழே நாட் அப்ளைடு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்ளை நவுன்னு அது ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ நியூ யூஸராக ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பிசிக்கு அப்ளை பண்ண என்ன டேட்டா இருக்குமான்னா கிடையாதுங்க. புதுசாக நீங்கள் இயர்லி புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால் முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டு, எப்போ கொடுத்தாங்க, அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வரும். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க பிடிஎஃப்ஸை கேர்ஃபுல்லாக படிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை படிச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அப்ளை நவுன்னு சொல்லிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் அப்ளிகேஷன் பேஜுக்கு மூவ் ஆகும். ரெஜிஸ்டர் பேஜ். இதில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க கேட்குறது இமெயில் ஐடி அண்ட் தென் மொபைல் நம்பர். இமெயில் ஐடி கொடுங்க அண்ட் தென் மொபைல் நம்பர் கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்தாலும் பரவாயில்ல, அதே இமெயில் ஐடியை கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இமெயில் ஐடி அண்ட் தென் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபியெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வரும். இந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் சம் பேசிக்கான டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிவிடுங்க. அடுத்து பாஸ்வேர்டு கேட்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு ஒரு சாம்பிள் பாஸ்வேர்டு, ஒரு ஐடி உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் வந்திருக்கும். அதை பார்த்து முதல்ல அந்த பாஸ்வேர்டு ஒன்று சும்மா வந்திருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. அண்ட் தென் நியூ பாஸ்வேர்டில் புதுசாக நீங்கள் போடுறீங்களே அந்த பாஸ்வேர்டு அண்ட் தென் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சரிங்களா? சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்ததும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி மேபி லாகின் கேட்காது, அடுத்த பேஜுக்கு அப்படியே ரீடைரக்ட் ஆகிடும். இதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளாது வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கொடுப்பாங்க. எப்போது நோட்டிஃபிகேஷன் வந்தது, எப்படி அப்ளை பண்ணுறது, அது எல்லாத்தையும் கொடுக்கும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கீழே ஐ ஹாவ் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட பேர். உங்களோட பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ சேம் அப்படியே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேமு, கடைசியாக இனிஷியலு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பேரை ஏதாச்சும் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அது இங்கே கொடுக்க சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லைனா எஸ் ஆர் நோ சம்திங் கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து ஜெண்டர் கேட்குது, நீங்கள் ஆனா பொண்ணா இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக சம்திங் கேட்கும். பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மேல் கொடுக்குறேன். அண்ட் தென் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு பிறந்த தேதி கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம். அடுத்து உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், அவங்களோட இனிஷியல் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் அப்பா பேர், அவரோட இனிஷியல், அம்மா பேர், அவரோட இனிஷியல். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டியன் இருந்தால் கொடுங்க. அது கம்பல்சரி கிடையாது, ஃபில் பண்ணணும். அப்படி இருந்தால் ஃபில் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது நேஷ்னாலிட்டி பார்த்திங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அது கொடுத்துருங்க. ரிலீஜன் என்ன இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையான்னு கேட்குறாங்க. மேரிட்னா கல்யாணம் ஆகலை, மேரிட்னா கல்யாணம் ஆகிடுச்சு. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அங்கமச்ச அடையாளம் கேட்குறாங்க. இது எப்படின்னா உங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல பாடியில் மச்சம் இந்த மாதிரி தழும்பெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் கொடுங்க. தெரில அப்படின்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணிவிட்டு அது இங்கிலீஷில் மாற்றி கொடு அப்படின்னா அதை மாற்றி கொடுத்துரும். சரிங்களா? அது சிம்பிள் தான், ஈஸி தான் இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் ஏதாச்சும் அவர்கிட்ட விருது வாங்கியிருக்கலான்னு கேட்குறாங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. அடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளரா அப்படிங்கிறது எஸ் கொடுங்க. ஆமாம், கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது வகுப்பு கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக டிஎன்சி மீன்ஸ் எம்பிசி சொல்லுவாங்க, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ். ஸோ கொடுத்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அது ஜாதி உட்பிரிவு பேர், சரிங்களா? எம்பிசிலே நிறைய ஜாதி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்னு கேட்குறாங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் குல சத்தியர். ஸோ அது நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து 1 இயர் குல சத்திய அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் டவுன் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கிய அதிகாரியின் பதவி கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களோட தாலுக்காவில் தான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் தாலுக்காவில் தான் அப்ரூவ் பண்ணி வரும், ஐ மீன் தாசில்தார். ஸோ அதனால் சான்றிதழ் வழங்கிய அதிகாரியின் பதவி டெப்டி தாசில்தார்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி சான்றிதழ் வழங்கப்பட்ட இடம்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி தாலுக்கா. ஸோ உங்கள் ஊரில் வந்து ஒரு தாலுக்கா இருக்கும், அது கொடுத்துருங்க. அதிகாரி வந்து ஜோனல் டெப்டி தாசில்தார். அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி கேட்குது. டேட்டு வந்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டே கொடுத்துருங்க. அடுத்து அதோட நம்பர் கொடுத்துருங்க, டாப்பில் இருக்கும், சரிங்களா? மறக்காமல். அண்ட் தென் பதவி முன்னுரிமை கேட்குறாங்க. ஸோ ப்ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து 3 ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன ரோல் வேணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபயர்மேன் வேணும் அப்படி செலக்ட் பண்ணுறேன். 2வது பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளோ இல்லை ஜெயிலர் வார்டனோ சம்திங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 3வது வந்து பார்த்தீங்கன்னா எதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் கொடுத்துட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குது. ஸோ கரண்ட் அட்ரஸும் ப்ரெசண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய காலம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ரைட் சைடு மேலே டாப்பில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அப்படியே சேம் இந்த ரைட் சைடு வந்துடும். ஸோ உங்களோட டோர் நம்பர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட பின்கோடு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிப்பிட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து பக்கம் ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், மறக்காமல் அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களோட கரண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸ் சேமாக இருந்தால் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே காப்பி ஆகிடும். ஸோ செக் பாக்ஸ் கீழே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோன்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அடுத்த பேஜில் நாம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட கல்வி தகுதி 10th குவாலிஃபிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், எந்த தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி வந்து ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டாக. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ரெகுலரே கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் பேரை டைப் பண்ண சொல்லும், டைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நேம் ஆஃப் த போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, ஸோ இதெல்லாம் கொடுத்துடுங்க. அண்ட் தென் நீங்கள் படித்த 10th தமிழே ஒரு பாடமாக படிச்சிங்களான்னு கேட்குது. எஸ், கண்டிப்பாக இருக்குது. அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்லாம் கேட்கும். ஸோ பாஸ்ட் அவுட் இயர் அண்ட் மந்த், தென் உங்களோட மார்க்கு எவ்வளோ மார்க்கு 500 தான். அண்ட் தென் முதல் முயற்சியில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்குது. அப்படின்னா 0, இல்லை ஏதாச்சும் அரியர் வச்சு மறுபடியும் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கலாம் கேட்குது. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஐடி டிப்ளமோ ஏதாச்சும் முடிச்சிங்கனாலும் கொடுத்துக்கோங்க. டிகிரி முடித்தாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, பிஜி முடித்தாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான், சரிங்களா? நீங்கள் அதிகம் மேக்ஸிமம் படித்தாலும் நோ இஷ்யூ, அது ஒரு பெனிஃபிட் தான், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கடைசியாக நாக்பூரில் உள்ள தேசிய தீயணைப்பு கல்லூரி இல்லை, ஸோ ஓகே அது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நோ கொடுத்துட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் இதை மட்டும் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்களான்னு கேட்குது. எம்ப்ளாயினா எம்ப்ளாயி கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விவரங்கள், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் கேட்கும், ஸோ அந்த டீட்டெயிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நோ கொடுத்துட்டு ஜஸ்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்றேன்.
ஸோ அடுத்த பேஜில் சிறப்பு கேட்டகரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நீவேர் சார்ந்துள்ள வாரிசுக்கான இடஒதுக்கீனை பயன்பெற விரும்புகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாதிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு % ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் கேட்குது. எஸ் ஆர் நோவை கொடுத்துருங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் விரும்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இருந்து அது மூலிமா ஏதாவது பெனிஃபிட் வேணுமான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மதிப்பெண் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்சிசியில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன வகையான சர்டிஃபிகேட் கேட்கும், ஏவா பிஆஸ் அது மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் தென் என்எஸ்எஸ்ஸில் இருந்தீங்கனாலும் எஸ் கொடுத்து அதுக்கான பேசிக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டிற்கான சிறப்பு மதிப்பெண் பெற விரும்புகிற எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் அங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இந்த டீட்டெயிலாக கொடுத்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்று சர்டிஃபிகேட் வேணும், கம்பல்சரி வேணும். ஸோ அதனால் இப்போ பழைய காலத்தில் வந்து நீங்கள் ஸ்கூலெல்லாம் அவங்களே எழுதி கொடுத்து சீல் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கிடையாது, ஃபார்மேட் மாறிடுச்சு. அதனால் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது பண்ணாலும் கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் எடுக்கும். ஸோ ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோவாக கொடுத்துரு. ஸோ கண்டிப்பாக இருக்கணும், அது ஒரு பெனிஃபிட்டுங்க, சரிங்களா? ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே சில டேபிள்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எதுலேருந்து எது வரை வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். நீங்கள் 1லேருந்து 12வது வரையும் சரி, இல்லை 1லேருந்து 10வது வரைக்கும் சரி, இல்லை தனித்தனி ஸ்கூலில் நான் படித்தேன் 1லேருந்து 8 வரைக்கும் வேறு ஸ்கூலு, 9லேருந்து 12th வரைக்கும் வேறு ஸ்கூல்னாலையும் அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அது யார் கொடுத்தான், எப்போ கொடுத்தான், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் கேட்கும். பேசிக்கான டீட்டெயில்ஸ், அப்புறம் எந்த ஸ்கூல், இது மாதிரிலாம் கேட்கும். இது கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு கீழே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடை கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, சரிங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை என்ன இது இருக்கோ அதுவே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தடை செய்யப்பட்டவரான்னு கேட்குது. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நீங்கள் ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் கேஸ் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250 ரூபா. இதை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும், சரிங்களா? ஸோ இது கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இங்கே தான் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல ஒரு சில விஷயம் நிறைய இருக்குது. ஸோ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அண்ட் தென் 10th சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் அண்ட் தென் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அது இவ்வளோ கேபிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ன வரைக்கும் ஓவராலாக அப்ளை பண்ணது எல்லாமே ஒரு ரிவ்யூ வரும். அந்த ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கரெக்ஷன் வந்து அப்போவே எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ரொசீட் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் வந்து 250 ரூபா. ஸோ உங்களுக்கு யூபிஐ, ஸ்கேனர், டெபிட் கார்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பெஸ்ட்டு ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சக்தி அண்ட் பாய் அண்ட் see you.